Hello everyone, I'm Madan Gauri. Hello my dear MG squad. Sia had a secret phone. சியாவோட செகண்ட் சீக்ரெட் போன் வந்து இப்ப போலீஸ் கையில சிக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இன்டர்நெட்ல சியாவோட ஒரு சாட், ஓகேவா, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசின ஒரு சாட், கோடெல்லாம் எதுவும் கிடையாது, பச்சையா சியா வந்து மெசேஜ் பண்ண ஒரு சாட் வந்து இப்போ பயங்கர பப்ளிக்கா சுத்த ஆரம்பிச்சிருக்குது. இந்த ரெண்டு விஷயமும் சியாக்கு அகைன்ஸ்டா பயங்கரமா திரும்ப சான்ஸ் இருக்குது. அது என்னங்கறத இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த சீக்ரெட் போனும் சரி, அவங்க அனுப்பிச்ச சாட்டும் சரி, ஆனா அதுல இருக்கிற மெசேஜ் இருக்குல்ல, அந்த மெசேஜ்ல அவங்க சொன்ன ஒரு விஷயம், அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னது உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. ஏன்னா நானுமே வந்து பெரிய பயஸ்லாம் எடுக்க கூடாது, நம்ம வந்து ரெண்டு சைடும் நியூட்ரலா பேசணும்னு நினைச்சு தான் அந்த கான்டென்ட் பேசிட்டு இருந்தேன் இது வரைக்கும். பட் சியாவோட இந்த சாட்ல அவங்க பேசின ஒரு விஷயம் இருக்குல்ல, உண்மையிலேயே தலை சுத்தி போக வைக்குது. பட் முதல்ல நம்ம ஒரு சோகமான விஷயத்துல இருந்து தான் இன்னைக்கு வீடியோ ஆரம்பிக்க போறோம். என்ன சோகம்னு பாத்தீங்கன்னா, சியா வந்து மலை உச்சியில இருந்து ஒரு கோட்டை, அந்த கோட்டையோட பூனேல இருக்கக்கூடிய லோஹகாட் ஃபோர்ட், அந்த ஃபோர்ட்டே வந்து ஒரு மலை உச்சியில இருக்குது. அந்த இடத்துல இருந்துட்டு தான் சியாவும் சேத்தனும், அதாவது சியாவும் சியாவோட லவ்வரும், சியா கல்யாணம் பண்ண வேண்டிய பையன் கேத்தனை வந்து புடிச்சு தள்ளி விட்டாங்க அப்படிங்கிறது தான் போலீஸ் வந்து இவங்க மேல பில்ட் பண்ணக்கூடிய கேஸ். கரெக்ட்டா? இந்த கேஸ் வந்து நம்ம சேனல்ல மட்டும் இல்ல, வேர்ல்ட் ஃபுல்லாவே ஒரு ஃபேமஸான கேஸா மாறிடுச்சு. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதுலயும் எஸ்பெஷலி நம்ம ஊர்ல நம்ம இவ்ளோ ஃபாலோ பண்றோம்னா, நார்த் இந்தியால எவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க இந்த கேஸ்ங்கறத யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க ஊர்ல இது நடந்திருக்குது. சோ இவ்ளோ பாப்புலரா இந்த கேஸ் ஆக ஆரம்பிச்சதுனால இந்தியால இருக்கிற நிறைய யங் கப்பிள்ஸ் வந்து இப்போ லோஹகாட் ஃபோர்ட்டுக்கு, அதாவது சியா எந்த இடத்துல இருந்து தள்ளி விட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் சந்தேகிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பயங்கரமா டூரிஸ்ட் அட்ராக்ஷனா மாறி அவ்வளவு கூட்டம் வர ஆரம்பிச்சிருதான். இந்த இடத்துக்குள்ள இந்த மாதிரி வரக்கூடிய கப்பிள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, சியா பாயிண்ட் எங்க இருக்குது, அதாவது சியா தள்ளி விட்ட இடம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி லோஹகாட் ஃபோர்ட்டுக்கு பேரை வந்து இப்போ சியா பாயிண்ட்னு இங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ சியா பாயிண்ட் இங்க வச்சதுனால அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் வந்து பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து மீடியால எல்லாம், எங்க இப்படி தயவு செஞ்சு சொல்லாதீங்க, இது எங்களோட வரலாற்று சிறப்புமிக்க இடம். ஏன்னா இந்த லோஹகாட் ஃபோர்ட் வந்து 1000 வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு ஃபோர்ட். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இருந்தப்போ இந்த இடத்துல இருந்து எதிரிகள் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண முடியும். ஏன்னா பயங்கர உயரம், செம்ம ஹைட்ல இருக்குது. அந்த மிகப்பெரிய மலையோட உச்சி மேல அது மிகப்பெரிய ஒரு கோட்டையா கட்டப்பட்டிருக்குது. சோ அந்த இடத்தை யார் ஆக்கிரமிக்கிறாங்களோ, அந்த ஃபோர்ட்டை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ, தே ஆர் வெரி ஷார்ப். அவங்க அந்த இடத்துல இருந்து மத்தவங்க கீழே எங்கெங்க போறாங்க, எங்கெங்க வராங்க, எதிரிகள் நாட்டுக்குள்ள வர்றாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டை. அது வந்து ஒரு ஸ்கார்பியன் டெயில் இங்கிலீஷ்ல நம்ம சொல்லலாம். அவங்க ஊர் லாங்குவேஜ்ல வின்சுகடா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாயிண்ட். அந்த இடம் தான் அந்த ஃபோர்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான இடம், இருக்கிறதுல உயரமான இடம், வின்சுகடா அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து ஸ்கார்பியன், அதாவது ஒரு தேளோட வால் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இருந்தா சியா தள்ளி விட்டுருக்காங்க. சோ இந்த வின்சுகடாங்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க போர் நடத்தி நம்மளுக்கு முன்னாடி இருந்த நம்மளோட முன்னோர்கள் வந்து கஷ்டப்பட்டு சண்டை போட்டு பிடிச்ச ஒரு இடத்த இப்போ ஒரு பொண்ணு வந்து பண்ண இந்த கேவலமான காரியத்துக்காக பேரை மாத்தி வைக்கிறது வந்து எங்களால சுத்தமா ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் பீப்புள் வந்து அவ்வளோ அஜிடேட் ஆகி பேசிட்டு இருக்காங்க. இது நம்மளால ரிலேட் பண்ணிக்கணும்னால் நம்ம ஊர்ல எத்தனையோ சிறப்பு மிக்க இடங்கள் இருக்கும். இப்போ உங்க ஊர்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஃபோர்ட் எல்லாம் இருக்கும். செஞ்சியில இருக்குது, திண்டுக்கல்ல இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஃபோர்ட், உங்க ஊருக்குன்னு ரொம்ப பழமையான ஒரு கோவில், அத வந்து இப்போ இருக்கிற ஒரு பொண்ணு பண்ண ஒரு தப்போட பேரை வச்சு பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வந்து அங்க இருக்கிற மக்கள்லாம் பயங்கரமா ஒரு சைடு அஜிடேட் ஆயிட்டு இருக்காங்க. சியா ஃபோர்ட்ங்கிறது அங்க அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா மாறி, சியா பாயிண்ட்ங்கிறது மாறிட்டு இருக்குது. இட்ஸ் a very sad thing. எனிவே நம்ம இப்போ முதல்ல இருந்தே வர ஆரம்பிச்சிரோம். நான் நேத்துக்கு வீடியோல சொல்லியிருந்தேன், அவங்க ரெண்டு பேருமே வந்து ஜுடிஷியல் கஸ்டடி வந்து ஆரம்பிக்குது. அவங்களுக்கு வந்து போலீஸ் கஸ்டடி மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டப்போ கோர்ட் வந்து நோ சொல்லுச்சுல போலீஸ் கஸ்டடிக்கு. அப்ப அதுக்கப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடினா எங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போறது தான். இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல சியாவும் சரி, சியாவோட சப்போஸ்ட் காதலன், அதுதான் நம்ம அவங்க மேல இருக்கிற கேஸ், சேத்தன், அவங்க ரெண்டு பேரும் சரி இப்போ வந்து ஏர்வாடா ஜெயில்ல ஜூலை 16th வரைக்கும் அடைக்கப்பட்டிருக்காங்க. போலீஸ் வந்து கேட்ட ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் 3 days இருக்குல்ல, சோ அதுல ஒரு சின்ன டெக்னிக்கல் மேட்டர் இருக்குதுன்னு நான் வாசிச்சேன். சோ இந்த மாதிரி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு ஒரு 60 daysக்குள்ள அவங்க வந்து ஒரு 14 days தான் இந்த மாதிரி கிரிமினல் கேசஸ்ல வந்து போலீஸ் கஸ்டடி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கொயரி பண்ண முடியும். போலீஸ் வந்து டைரக்டா இந்த மாதிரி கன்விக்ஸ் கிட்ட பேச முடியும். இதுல போலீஸ் ஆல்ரெடி 10 நாள் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் மொத்தமே 4 நாள் தான் இருக்குது. அதுல ஒரு 3 நாள் தான் வந்து அவங்க கோர்ட்ல கேட்டப்போ கோர்ட் நோ சொல்லிடுச்சு. ஆனா அவங்களுக்கு இன்னும் 60 days இருக்குது. இந்த 60 daysல எப்பனாலும் அவங்க மறுபடியும் இந்த 4 days யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 days எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கோர்ட்ல பெர்மிஷன் வாங்கி சியா அண்ட் சேத்தனை வந்து கூப்பிட்டு போய் தனியா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போலீஸ் வந்து டைரக்டா போய் அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. ஓகேவா? போலீஸ் வந்து மீதி இருக்கக்கூடிய சுத்தி இருக்கிற சாட்சிகளை வச்சு தான் தேடிட்டு இருக்கணும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 2 அட்வொகேட்ஸ் விபுல் சியாவை ரெப்ரசன்ட்
பண்ணக்கூடிய அட்வொகேட் ராதிகேஷ் சேத்தனை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய, அதாவது இவங்க 2 பேர் தான் வந்து இத பண்ணிட்டாங்கன்னு நம்ம சந்தேகிக்கிறோம். இவங்க 2 பேரையும் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த கேஸே வந்து ரொம்ப வீக்கான கேஸுங்க. இட்ஸ் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ், அதாவது அட்டைனால உருவாக்கப்பட்ட வீடு மாதிரி. ஒன்னு எடுத்தோம்னா மொத்தமா விழுந்துரும். எல்லாமே போலீஸ் இதுக்கு பில் பண்ணியிருக்கிறது சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான். இது எதுவுமே வந்து இவங்க தான் தள்ளி விட்டாங்கங்கிறதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பர்టిక్యులர் சாலிடான சாட்சி கிடையாது. பார்த்தவங்க இருக்காங்களா? இல்ல. இவங்க தள்ளி விட்டதுக்கு யூஸ் பண்ண ஏதாவது பொருட்கள் இருக்கா? இல்ல. ஏதாவது அந்த மாதிரி எந்த அறிகுறியுமே இல்ல. கரெக்ட்டா? அப்போ அந்த இந்த மாதிரி எந்த அறிகுறியும் இல்லங்க, அதாவது சாலிடான ப்ரூஃப் இல்லங்கிறதுனால இந்த கேஸ நாங்க ஈஸியா உடைச்சிருவோங்க அப்படின்னு சொல்லிட்டு சியாவோட அட்வொகேட்டும் சேத்தனோட அட்வொகேட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கப்போ போலீஸ் வந்து இந்த கேஸ ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி நேத்திக்கு வீடியோலயே சொல்லியிருந்தேன், இதே மாதிரி நடந்துட்டு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு கேஸ்ல வந்து போலீஸ் வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாம கொடுத்துட்டாங்கங்கிறதுனால செக்ஷனை மாத்தி எழுதிட்டாங்கங்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன காரணத்தினால அந்த பொண்ணை வந்து பெயில்ல அனுப்பிச்சிட்டாங்க. கணவனே வந்து இறந்து போனாலும் பரவாயில்லமா நீ பெயில்ல போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. சோ இதே மாதிரி இந்த கேஸ் வீக்கா இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ப்ராபபிலி ஒரு 10 மாசத்துல 11 மாசத்துல இவங்க வெளியே வந்துற சான்ஸ் இருக்குது. சோ அது இருந்திர கூடாதுங்கிறதுக்காக தான் போலீஸ் வந்து they are taking their time. அவங்களுக்கு மொத்தம் 60 நாள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. ஆமா செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ள அவங்க வந்து ப்ராப்பரான சார்ஜ் ஷீட் அவங்க ரெக்கார்ட் பண்ணணும். சோ இதுக்கு போலீஸ் வந்து பயங்கரமா தேடிட்டு இருக்கப்போ தான் அவங்க வந்து அவங்க ஆமா இவங்க பேசின கான்வர்சேஷன் இருக்கணும்ல, ஆமா இப்படி ஒன்னு பண்ணியிருக்கோம்னு அந்த சாட் எல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாம் கோட் லாங்குவேஜ்ல இருக்குது. இதை தான் நம்ம நேத்து வீடியோல சொல்லியிருந்தோம். கோட் லாங்குவேஜ்ல இருக்கிறதோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அதை கிராக் பண்றதுக்கு கீ வேணும். அது போலீஸ் கிட்ட இல்ல, அதுக்கு தான் அவங்க எக்ஸ்டென்ஷன் கேட்டாங்க. இருந்தாலும் போலீஸ் வந்து வீட்ல போய் நேத்துக்கு சியா வீட்ல பாக்குறப்ப தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சியா வந்து ஒரு போனை ஒளிச்சு வச்சிருக்காங்க அவங்க ரூம்லன்னு தெரிய வந்திருக்குது. இந்த போன் வந்து சியாவோட சீக்ரெட் போன் அப்படின்னு சொல்லி போலீஸ் நம்புறாங்க. இந்த போனுக்குள்ள ப்ராபபிலி அவங்க ஆல்ரெடி என்ன பேசியிருக்காங்களோ அதுக்கான கோட், அதாவது இந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணா அதுக்கு அர்த்தம் இது, இந்த ஒரு இமோஜி யூஸ் பண்ணா அதுக்கு அர்த்தம் இது, இந்த மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதுல அவங்க 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த கோட் வந்து இந்த சீக்ரெட் போனுக்குள்ள இருக்கலாம், இதுக்குள்ள அதோட கீ இருக்கலாம், இந்த क्वेश्चन ஆன்சர் திருத்துறப்ப கீ இருக்கும், அந்த மாதிரி இதுக்குள்ள கீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நம்புறாங்க. இந்த போனை இப்போ போலீஸ் வந்து ஃபோரன்சிக் லேபுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதுல ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களும் 2 பேருமே வந்து ஒரு விஷயம் நம்ம தெளிவா சொல்லலாம், ரொம்ப ஸ்மார்ட்டான குற்றவாளிகள்ங்கிறதுல சந்தேகமே இல்ல. ஏன்னா எந்த அளவுக்கு மெட்டிகுலஸா பிளான் பண்ணிருந்தாங்கன்னா இவ்வளவு நாள் கழிச்சும் போலீஸ் வந்து ப்ரூஃப் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து கண்டமானிக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்ளோ பண்ணவங்கள யானையா இருந்தாலும் அடி சறுக்கும்னு சொல்ற மாதிரி இவங்க பண்ண ஒரு பெரிய ஸ்லிப் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு சாட் அண்ட் இந்த சாட் இப்போ லீக் ஆயிருக்குது. சோ இது வந்து சியா வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்ச ஒரு பர்టిక్యులர் மெசேஜ். அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 25th மே இந்த மெசேஜ் வந்திருக்குங்கிறதா முக்கியமான விஷயம். சம்பவம் நடக்கிறதுக்கு பல வாரங்களுக்கு முன்னாடி. ஓகேவா? அதுல என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு ஃப்ரண்ட் பேக் பேஜ் தே. ஹிந்தி தெரிஞ்சவங்க இன்னும் பெட்டரா சொல்லலாம். அதாவது ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டே அனுப்பிச்சு விடு. அதுக்கு மேல ஒரு முக்கியமான விஷயம், அதுல வந்து அவங்க EU அப்படின்னு சொல்லி ஒரு செலிப்ரேஷன் இமோஜி எல்லாம் போட்டு பேசிக்கா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ 2 பேர் பேசியிருக்காங்க. சியா அவங்களோட ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட் கிட்ட பேசியிருக்காங்க. சோ அதுல கண்டினியூஷன் 25th மே அவங்க அனுப்புற மெசேஜ்ல என்ன இருக்குன்னு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 24th மே அவங்க போட்டோ எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. சோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் கண்டிப்பா. 25th மே ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபார் வெட்டிங் டிக்கெட்ஸ் ஜோ ஹோனே நய் வாலி பர் ஃபிர்பி பேஜ் தே. இதுக்கு அர்த்தம் என்னன்னு நான் வாசிச்சேனா எனக்கும் தெரியாது ஹிந்தி, பட் வாசிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல, இருந்தாலும் ஆதார் கார்டு அனுப்பு, சென்ட் மீ தி ஆதார் கார்டு ஃபார் தி வெட்டிங் தட் இஸ் நெவர் கோயிங் டு ஹேப்பன். 25th மே சியா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்ச ஒரு மெசேஜ்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இப்போ ப்ராபபிலி இன்டர்நெட்ல போட்டுருக்காங்க. அது இப்போ வைரல் ஆயிட்டு இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது கில்ட் கான்ஷியஸ், ஆமா இப்பவே ஏன் பேசியிருக்கா அப்படின்னு அவங்க இப்பதான் போய் ரியலைஸ் பண்ணுவாங்களா இல்ல சும்மா ஏதாவது கலாய்க்கிறதுக்கு பேசியிருக்காங்களா, we don't know, right? சோ இந்த ஒரு சாட் வந்து வைரல் ஆயிட்டு இருக்குது. இப்போ போலீஸ் வந்து இத கூட அவங்க யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது ஒரிஜினல் அப்படின்னு போலீஸோட ஃபோரன்சிக்ல எல்லாம் தெரிஞ்சால் போலீஸ் இதை யூஸ் பண்ணாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். 25th மே இப்போ கேத்தன் வந்து விழுந்தது ஒரு விபத்து அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி 25th மே வந்து சியா வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து மெசேஜ் அனுப்புறப்போ நடக்காத கல்யாணத்துக்கு நீ அனுப்பு ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு சொல்லி பேசியிருக்க முடியும்? இது ஒரு பெரிய கொஸ்டின். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு பொய் எது உண்மைனே நம்மளுக்கே குழப்பமா ஆரம்பிச்சது பாதி தூரம் போயிட்டு இருக்கப்போ. நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல வந்து நியூஸ் என்ன, சியா வந்து அந்த பையனுக்கு கேத்தனுக்கு வந்து ஒரு லிஸ்ப் இருந்துச்சு, அவங்க பேசுறதுல வந்து லைட்டா குளறுவாங்க, அது வந்து சியாவுக்கு பிடிக்கல, விக் இருந்துச்சு அது சியாவுக்கு பிடிக்கல, இப்படிலாம் பல காரணங்கள் நம்மளுக்கு வந்து சொல்லப்பட்டு இருந்துச்சு, சோர்சஸ்னு போட்டு மீடியால போட்டுட்டு இருந்தாங்கல்ல. இப்போ அதுலயும் ஒரு ட்விஸ்ட். வெட்டிங் டயத்துல கேத்தன் கல்யாணத்தை கீழே தள்ளிவிடப்பட்ட பையன், கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பையன், அவங்க வந்து வெட்டிங் அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் கல்யாணத்தப்போ வந்து மாப்பிள்ளை பொண்ணு எல்லாரும் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் உட்காந்து பேசுவாங்க கரெக்டா, இந்த மீடியா கம்பெனிஸ் வந்து அவங்களோட ப்ரொமோஷனுக்குலாம் யூஸ் பண்றதுக்கு. அப்படி பேசின ஒரு வீடியோ வந்து இப்போ சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குது. அந்த வீடியோல கேத்தன் வந்து எந்த லிஸ்பும் இல்லாம ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்கிற பையனா இருக்கான். அப்போ இவ்ளோ தெளிவா பேசிட்டு இருக்கிற பையன் வந்து இப்போ எப்படி வந்து லிஸ்ப் இருக்குது, அவனுக்கு வந்து பேசுறதுல குளறுபடி இருக்குது, அதனால வந்து அந்த பொண்ணு வந்து பிடிச்சி தள்ளி விட்டாங்க, பிடிக்காம போயிடுச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. we don't know. ஆனா அதுவும் ஒன்னு பிரேக் பண்ணப்பட்டிருக்குது. அண்ட் இதுல இருக்கிறதுலே
பெரிய 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 விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். அண்ட் தட் இஸ் சியாவோட அண்ணன் சாஹில் கோயல். ஓகேவா? சாஹில் கோயல் வந்து இப்போ ஓபன் அப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரஸ் கிட்டே சொல்றாங்க, சியா வந்து இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கறத நானே பர்சனலா கேட்டேன். நான் கேட்டப்போ சியா வந்து ரொம்ப தெளிவா நான் கேத்தனை தான் லவ் பண்றேன், அதாவது புடிச்சு கீழ தள்ளி விட்ட போயினா கேத்தனை தான் லவ் பண்றேன், எனக்கு வந்து ரொம்ப கிளியரா இருக்குது. சேத்தன் அவங்களோட எக்ஸ், அவங்க கூட சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணிட்டாங்க நம்ம சொல்றோம். சேத்தன் வந்து ஏன்னா ரெண்டு பேரும் சிமிலர் இருக்குங்கிறதுனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க, அதுக்காக தான் இதை ரிப்பீட் பண்றேன். சேத்தன் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கான். ஒரு நாள் வரான் பேசுறான், ஒரு நாள் போறான், மறுபடியும் லவ்ங்கிறான், அப்புறம் இல்லங்கிறான், ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கான பர்சனா இருக்கான். பட் கேத்தன் வந்து பெர்மனண்டா இருக்கான். கேத்தன் தான் தெளிவான ஒரு பையனா இருக்கான். கேத்தனை தான் கல்யாணம் பண்ணணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். சேத்தன் இஸ் வெரி கன்ஃபியூசிங். ஊர்ல இருக்கிற நிறைய பேர் வந்து நானும் சேத்தனும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சாஹில் கோயல் சியாவோட அண்ணன் வந்து மீடியா கிட்ட சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, என் தங்கச்சி ரொம்ப தெளிவா இவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் வந்து நான் எங்க அப்பா அம்மா கிட்டே இதை கொண்டு போகல. விச் மீன்ஸ் சாஹில் கோயலுக்கு சியாவோட அண்ணனுக்கு தெரியும் இந்த மாதிரி சியாவும் சேத்தனும் லவ் பண்றாங்கங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கான்ஃபிடன்ட் பண்றப்போ அவங்க இல்லன்னு சொல்றதுனால அவங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு சாஹில் கோயல் சொல்றாங்க. பட் நம்ம அந்த கேப் டிரைவர் சொன்னதை இப்போ கோரிலேட் பண்ணி பார்ப்போமா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கேஸ்ல வந்து நீங்க ஒரு வீடியோ முக்கியமான விஷயம் நம்ம வந்து ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி பேசியிருந்தோம் கேப் டிரைவரை பத்தி. ஸோ இனிமேல் இன்னைக்கு நம்ம பேசின ஒரு விஷயம் நாளைக்கு ஆர் நாலு கழிச்சு வேற ஏதாவது கூட வரக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட கோரிலேட் ஆக வேண்டியது இருக்கும். ஸோ நீங்க எல்லா வீடியோவும் நீங்க வந்து ஒன்னு மிஸ் பண்ணாம கோர்வையா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனிவே இப்போ இது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ கேப் டிரைவர் வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்க, சியாவோட அண்ணன் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் உங்களை வண்டியில உட்கார வச்சாங்க, அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டே வந்தாங்க பாலி ட்ரிப் போக வேண்டிய பிளான்லன்னு. ஆனா இப்போ என்ன தெரிய வருது, சியாவோட அண்ணன் என்ன சொல்றாங்க, இல்ல சியா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு கேத்தனோட, அப்படி அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னாங்க. எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கே இதை பத்தி வேற ஐடியாவே இல்லங்கிறாங்க. இதான ரெண்டு முரணா இருக்குல்ல. சியாவோட அண்ணன் பொய் சொல்றதுக்கு எல்லா காரணமும் இருக்குது, கேப் டிரைவர் பொய் சொல்றதுக்கு தேவையே கிடையாது. கேப் டிரைவரே சம்பந்தமே இல்லாம இதுல பொய் சொல்லணும். அப்போ இதுவுமே வந்து நம்மளுக்குள்ள டவுட்டை கலப்புது. ஆக்சுவலா இங்க இருக்கக்கூடிய நிறைய எவிடன்சஸ் வந்து நம்மளுக்கு பாக்குறப்போ சியாவும் சேத்தனும் சேர்ந்து ஆர் அட்லீஸ்ட் சேத்தன் எந்த அளவுக்கு இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு கூட தெரியல. ஏன்னா அந்த மாதிரியும் ஒரு வெர்ஷன் இருக்குது. ஒரு கான்ஸ்பிரசி தியரி என்னன்னா, சேத்தனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, முழுக்க முழுக்க சியாவோட பிளான் இதுன்னு கூட ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. வாட் எவர் செட் அண்ட் டன். பட் இது எல்லாத்தையும் நம்ம பாக்குறப்போ சியா அப்புறம் அந்த ஆட்டிடியூட் முந்தா நாள் அவங்க கோர்ட்ல பண்ண ஒரு விஷயம், நேத்திக்கு கோர்ட்ல பண்ண அந்த நடுவிரல் காமிச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் பாக்குறப்போ சியா வந்து ஒரு சாதாரண ஆள் இல்லைன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த ப்ராப்ளம் இஸ் இதுக்கு ப்ரூஃப் என்ன இருந்தாலும் தள்ளி விட்டாங்கிறதுக்கு ப்ரூஃப் என்னங்கிறதா ஃபைனலி கோர்ட் இப்போ கேட்டுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நேத்திக்கு கோர்ட்ல நடந்த இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்குது. பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு ரெண்டு பேருமே கன்சர்ன்ட்டும் கொடுக்கணும். அதாவது ஆமா நாங்க வந்து இந்த லை டிடெக்டர் டெஸ்ட்டுக்கு ஓகே சொல்றோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓகே சொல்லணும். இப்போதைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய சில லோக்கல் மீடியா ரிப்போர்ட்ஸ் படி, மராட்டி மீடியா அவங்க ஊர் மீடியா ரிப்போர்ட்ஸ் படி ரெண்டு பேருமே நோ சொல்லியிருக்காங்க, லை டிடெக்டர் டெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அட்வொகேட்ஸ் வந்து கோர்ட்ல அவங்க ரெண்டு பேரும் லை டிடெக்டர் டெஸ்ட் எடுக்க வைக்காதீங்கன்னு சொல்லி வாதாடி இருக்காங்க. கோர்ட்டும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குது. ஏன்னா லை டிடெக்டர் டெஸ்ட் வந்து ஜுடிஷியரி ப்ராசஸ்ல மேண்டேட்டரி கிடையாது. போலீஸ் வந்து வேணும்னா அதை யூஸ் பண்ணலாம், அதுக்கு போலீஸோட பெர்மிஷன் வேணும். அந்த டெஸ்ட் அப்போ அந்த பிரஷர், அந்த நம்மளோட பேசிக்கா உண்மையை சொல்றோமா போய் சொல்றோமா டெஸ்ட் பண்ணிட முடியும்னு ஒரு ப்ராசஸ். அது 100% ஃபேக்சுவல்லாம் கிடையாது. இருந்தாலும் அது ஒரு சிக்னல் காமிக்கலாங்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே அதை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேற வந்து நோ சொல்லியிருக்காங்க. சோ ஏகப்பட்ட விஷயங்கள். இப்போ இது எல்லாத்துக்கும் கீ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோட் என்ன, இது எல்லாத்துக்கும் ஒரு பர்சன் பதில் சொல்லலாம். கோட் என்ன அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லலாம், அண்ட் அந்த சீக்ரெட் போன் என்ன அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி இதை பண்ணாங்களா அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லலாம். அன்னைக்கு இவங்க தான் தள்ளி விட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லலாம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமா வேற யாராவது இன்வால்வ் ஆயிருந்தாங்களா இல்லையா, கேத்தனுக்கு எந்த அளவுக்கு உண்மையெல்லாம் தெரியும், கேத்தன் வந்து இவங்களை சந்தேகப்பட்டதுனால இவங்க தள்ளி விட்டாங்களா, மாதிரி பல கேள்விகள் நம்மளுக்கு இருக்கும். இது எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சது ஒரு நபர், அந்த தேர்ட் பர்சன். இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய அந்த தேர்ட் பர்சன். போலீஸ்னால வந்து சியாவையும் சரி சேத்தனையும் சரி இப்போ கஸ்டடியில் எடுக்க முடியலனாலும் அவங்க ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டாங்க. அவங்க அங்க வந்து ஜுடிஷியரி ப்ராசஸ்க்குள்ள போயிட்டாங்க, அந்த ஜுடிஷியல் கஸ்டடிக்குள்ள போயிட்டாங்கிறதுனால அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ண முடியலனாலும் போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய இந்த மூன்றாவது மர்ம நபரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். அந்த மூன்றாவது மர்ம நபர் நம்ம நேத்திக்கு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஃபார் கான்டெக்ஸ்ட் டீடைல் அதுல பேசிருப்போம். பட் இந்த மூன்றாவது நபர் வந்து இவங்களோட சேர்ந்து பிளான் பண்ணிருக்காங்கிறது தான் டவுட். இது பையனா பொண்ணான்னு கூட இன்னும் பப்ளிக்கா தெரியாது. பட் இந்த தேர்ட் பர்சன் வந்து இஃப் he or she is a really involved person in this, இதுல உண்மையிலே இன்வால்வ் ஆனவங்களா இருந்தாங்கன்னா போலீஸ் அவங்க கிட்ட இருந்து உண்மையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பாசிபிலிட்டி உருவாக்கிட்டாங்கன்னா இந்த கேஸ் வந்து சாலிட் ஆயிடும். சோ எஸ்பி சந்தீப் சிங் கில் அவர் தான் வந்து இதை மொத்தமா ஹெட் பண்ணி நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க பிடிச்சி தள்ளி விட்டாங்களோ இல்ல தெரியாம விழுந்துட்டாங்களோ, அது தெரியாம விழுந்துட்டாங்கன்னு சியா சைட் சொல்றாங்க, தள்ளி விட்டாங்கிறதா போலீஸ் தரப்பு. இதுக்கு அப்புறம் அங்க வந்து சேர்ந்தவங்க இருப்பாங்கல்ல, உடனே ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் காப்பாத்துறதுக்கு வந்தவங்க, சவுண்ட் கேட் வந்தவங்க, அவங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
எஸ்பி சந்தீப் கில் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இது என்ன உடைக்கவே முடியாத கேஸ் அப்படின்லாம் சொல்றாங்க. எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி நாங்க நீதிக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சைட் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காரு. இதுல நம்மளுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஃபினிஷிங்கான ஒன்னு சொல்லிடுறேன். ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சியா அகைன்ஸ்டா கவர்மெண்ட் தரப்புல போலீஸ்க்கு சார்பா கவர்மெண்ட் சார்பா வந்து கேஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது சியா தான் பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னு சொல்லக்கூடிய நபர் இருப்பாங்க, அட்வொகேட். அவர் வந்து இதுக்கு முன்னாடி அஜ்மல் கசாபுக்கு அகைன்ஸ்டாவும் கேஸை வந்து ரன் பண்ணியிருக்காங்க. அதாவது மும்பையில் வந்து தீவிரவாத தாக்குதல் நடத்தின அஜ்மல் கசாப் பாகிஸ்தானி தீவிரவாதிக்கு எதிராக மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்காக வந்து அந்த கேஸ் அப்போ நடத்தினவர். அவர் ஒரு டயத்தில் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இது அவரே லேட்டரா ஒத்துக்கிட்டாரு. அஜ்மல் கசாப் மேல சில பேருக்கு நம்ம நாட்டில் வந்து ஒரு சிம்பத்தி உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நாளா ஜெயிலில் இருக்காங்க, பாவம், பயங்கர காயப்பட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன சிம்பத்தி. நம்ம ஊர்ல எக்ஸ்ட்ரீம் மனிதாபிமானம் இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க, எவ்வளவு பெரிய கொடூரனா இருந்தாலும் அவனும் மனுஷன் தான், அந்த மாதிரி ஒரு சின்ன இமோஷன் வந்து பப்ளிக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்குன்னு தெரியறப்போ ஒரு நியூஸ் வந்து வருது. அஜ்மல் கசாப் வந்து மட்டன் பிரியாணி வேணும்னு சொல்லி ஜெயிலுக்குள்ள இருந்து கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப மறுபடியும் என்னடா டேய், எங்க நாட்டுக்குள்ள வந்து இவ்வளவு தப்பா பண்ணிட்டு உனக்கு பாவம் பார்த்தா நீ மட்டன் பிரியாணி கேட்பியா அப்படின்னு சொல்லி ஒரு அகைன்ஸ்ட் அஜ்மல் கான்வர்சேஷன் வந்துச்சு. லேட்டரா அவரே சொன்னாரு, இது வந்து பப்ளிக் சென்டிமெண்ட் வந்து அஜ்மலுக்கு லைட்டா ஃபேவர் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அது ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நாங்களே கிளப்பி விட்டதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ இவ்ளோ விஷயம் வந்தாலும் இதுல எது கிளப்பி விடப்பட்டதுன்னு நம்மளுக்கு தெரியாது. சோ கோர்ட் வந்து ஃபைனலா ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் we have to wait and see. அதுதான் இதுல இருக்கிற sad part. பட் எனிவே, நீங்க வந்து இந்த கேஸ்ல சியா தரப்பு வந்து தப்பு பண்ணிருக்காங்களா இல்லையான்னு கேட்கல. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ப்ராபபிலி இதை க்ளோஸா ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே வந்து தோன்ற ஒரு விஷயம், சியா ஹஸ் டன் சம்திங் ராங் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். பட் நான் கேட்க வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, சியா வந்து இதுல தண்டிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சியா அண்ட் சேத்தன் வந்து இதுல தண்டிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த ப்ராசஸ்ல அவங்க பெயில் வாங்கி வெளியே வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எஸ்கேப் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அண்ட் இந்த கேஸ் எந்த அப்டேட் இருந்தாலும் நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல டீடைலா பேச போறேன். அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் தான் கரெக்டா அந்த வீடியோ போஸ்ட் பண்றப்போ உங்களுக்கு யூடியூப் வந்து கரெக்டா சேர்க்கும். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. God bless MG Squad.